எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம நவராத்திரி 8வது நாளோட நைவேத்தியங்கள் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு வச்சு ஒரு அல்வா வந்து பண்ண போகிறோம். ஸோ ஸ்வீட்காக பாயசத்துக்கு பதிலாக அல்வா பண்ண போகிறோம். இந்த அல்வா பண்ணுறதுக்கு முதல்ல அடிக்கனமான ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறம் இந்த முந்திரி பருப்பை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து முதல்ல இந்த மாதிரி முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா கடைசியாக திருப்பி வந்து முந்திரி பருப்பை வறுக்கிறதுக்காக ஒரு கடாய் வந்து போடணுங்கிறது கிடையாது. இப்போ முந்திரி பருப்பு வந்து நல்லா கோல்டன் கலர் வந்துடுது. இதை வந்து இப்போ ஒரு பிளேட்டுக்கு நம்ம வந்து மாற்றிக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1 டம்ளர் கோதுமை எடுத்துக்க போகிறேன். அதுக்காக 2 டம்ளர் அளவுக்கு தாராளமாக வெந்நீர் வந்து ஒரு பக்கம் கொதிக்க வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இது சூடாகட்டும். அடுத்து முந்திரி பருப்பு வறுத்த அந்த கடாயிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கோதுமை மாவை நெய்யில் வந்து வறுக்க போகிறோம். ஸோ அதனால் தாராளமாக நெய் வந்து விட்டுக்கோங்க. இதில் 1 டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து எந்த டம்ளரால் எடுத்துக்கிறீங்களோ அதே டம்ளரால் தான் தண்ணியும் சரி சர்க்கரையும் சரி எடுத்துக்கணும். நான் வந்து ஒரு பெரிய டம்ளரில் எடுத்துட்டுருக்கேன். அதனால் அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சர்க்கரை எல்லாமே எடுத்துக்கிறேன். ஸோ அளவுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான். நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த பாத்திரத்தோட அளவு பொறுத்து தான் உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகுமே தவிர மற்றபடி சேம் தான். உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து சேம் தான். இப்போ இந்த கோதுமை மாவை நல்லா வாசனை வர அளவுக்கு வந்து வறுத்துக்கணும். ஏன்னா அந்த கோதுமை மாவில் இருக்கிற அந்த பச்சை வாசனை வந்து போகணும். நெய் வந்து இது மாதிரி தாராளமாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கோதுமை மாவு வந்து நல்லா உங்களுக்கு வந்து பொரிஞ்சு வரும். அதே மாதிரி நம்ம வந்து வெந்நீர் விடும்போது கட்டி கட்டியே ஆகாமல் இருக்கும். இதே நீங்கள் வந்து வறுக்கும் போதே ரொம்ப ட்ரையாக வறுத்துட்டேன் அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு வந்து கட்டி கட்டியாக ஆகிடும். இப்போது இந்த கோதுமை மாவு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பொரிஞ்சு வந்துடுது. கோதுமை மாவு வந்து நல்லா பொரிஞ்சு வரணும், அடி பிடிக்கக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது மாதிரி நன்னா இது மாதிரி உங்களுக்கு வந்து பொரிஞ்சு வந்தால் தான் அந்த கோதுமை மாவில் இருக்கிற அந்த பச்சை வாசனை இல்லாமல் அல்வா வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது நம்ம கொதிக்க வச்சுருக்கிற அந்த ஜலத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. ஏன்னா கையில் வந்து ஆவி அடிச்சிடும். அதனால் சைடாக கொஞ்சம் விட்டுட்டு கலரிட்டு திருப்பி இன்னும் கொஞ்சத்தை விடணும். ஸோ இந்த கோதுமை மாவுக்கு இந்த வெந்நீர் விட்டு பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அந்த கோதுமை மாவு வெந்து ரொம்ப சூப்பராக உங்களுக்கு வந்து வந்துடும். அல்வா பண்ணுறதுக்கான அந்த டைமும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணும்போது இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி வந்து எங்கள் அப்பா தான் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம விட்டுருந்த அந்த ஜலம் எல்லாமே வந்து ஃபுல்லாக அந்த கோதுமை மாவு வந்து இழுத்துன்னு எடுத்து இப்போ நம்ம விட்டுருக்கிற அந்த நெய்யெல்லாம் வந்து மேலே நல்லா மிதந்து வரும். ஸோ அந்தளவுக்கு அந்த கலரிக்கோங்க. வித்தின் உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த நெய்யெல்லாம் வந்து மிதந்து வந்துடும். கோதுமை மாவு பால் எடுத்து பண்ணுறதை விட இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. ஆனால் நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த கடாய் வந்து நல்ல கனமாக இருக்கணும், இல்லைனா உங்களுக்கு வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இருக்கும். நம்ம வந்து நல்லா கலர ஆரம்பிச்சிட்டோம். இந்த டைமில் 1 கப்பு அந்த கோதுமை மாவுக்கு 1 டம்ளர் கோதுமை மாவுக்கு 2 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த நெய்யெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே மிதந்து வந்துடுத்து பாருங்க. இப்போ இப்படி இருக்கும். நம்ம சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் திருப்பி அந்த நெய்யெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இதுக்கு வந்து நெய் வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு நீங்கள் கோதுமை மாவு எடுத்துட்டீங்கன்னா 1.25 டம்ளர்லேருந்து 1.5 டம்ளர் அளவுக்கு உங்களுக்கு வந்து நெய் தேவைப்படும். பொதுவாக அல்வாக்கில் நீங்கள் வந்து நிறைய நெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வந்து எண்ணெய்லாம் எதுவும் சேர்த்துக்கல. எண்ணெய் சேர்க்கும் போது என்ன அப்படின்னா அந்த நெய் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஒரு சில நேரம் வந்து அப்படியே நெய்யெல்லாம் உறைஞ்சி போன மாதிரி ஆகிடும். நெய் மேலே தெரியவே தெரியாது. அதுக்காக தான் வந்து நிறைய பேர் வந்து அந்த ஆயில் வந்து சேர்த்துப்பா. அது கடலெண்ணெய்லாம் சேர்த்துக்கக்கூடாது. நார்மல் அந்த ஸ்மெல் இல்லாத ஒரு என்ன இருக்கோ அது மாதிரி நீங்கள் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கணும். ஸோ அது சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து அந்த நெய்யெல்லாம் இழுத்துக்காமல் இருக்கிறதுக்காக தான் அது வந்து சேர்ப்பா. ஸோ நான் வந்து இன்றைக்கி நைவேத்தியத்துக்கு பண்ணுறதுனால எனக்கு வந்து எண்ணெய் வேண்டாங்கிறதுனால நான் வந்து சேர்த்துக்கல. இப்போது அந்த கோதுமை மாவு கலரெல்லாம் எதுவும் சேர்க்காமல் கேரமலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு சின்ன கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து இந்த சர்க்கரையை வந்து நல்லா கரைச்சிக்க போகிறோம். ஸோ தண்ணிலாம் எதுவும் விடாமல் நீங்கள் வந்து கேரமல் வந்து பண்ணி எடுத்துக்கணும். இந்த கேரமல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ட்ரிக்கியான ஒரு விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா கொஞ்சம் அந்த பதம் மாறிடுதுனா கூட உங்களுக்கு வந்து அந்த ஸ்வீட்டையே உங்களுக்கு வந்து மாற்றி விட்டுடும். ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது விட்டுட்டு எங்கேயுமே போகக்கூடாது. நீங்கள் அந்த சர்க்கரை வந்து நல்லா இது மாதிரி கரைஞ்சி வர ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் நம்ம வந்து நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். அந்த சூட்லேயே அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரௌன் கலர் வந்துடும். ஸோ அதுதான் வந்து அதுக்கு கரெக்டானது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை கரைஞ்சி இந்த ப்ரௌன் கலர் வந்துடுது. இந்த டைமில் நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விட்டுல அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சர்க்கரை கரைஞ்சி ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து கருகின வாசனை வந்துடும். ஸோ இப்போ இது வந்து சரியான பதம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு
நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கிற இந்த கோதுமை மாவு அல்வாவில் வந்து விட்டுக்கலாம். ஆல்ரெடி கோதுமை அல்வா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரௌனாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம இந்த கேரமலைஸ் பண்ணி அந்த சர்க்கரையை போடும்போது அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்க வேண்டாம். அல்வா வந்து நல்ல டேஸ்டியாக இருக்கும். இந்த கேரமலைஸ் பண்ண அந்த சர்க்கரையை போட்டுட்டு உடனே நீங்கள் வந்து கலந்து விட்டணும். ஏன்னா சர்க்கரை வந்து நல்லா முருகி இருக்கும். நீங்கள் அப்படியே விட்டுட்டே அப்படின்னா கட்டி கட்டியாக ஆகிடும். ஸோ விட்டுட்டு உடனே நீங்கள் வந்து நல்லா கலரி விட்டணும், எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி. அல்வா வந்து பார்த்தேனாலே தெரியும் உங்களுக்கு வந்து நல்லா க்ளாஸியாக ஒரு மாதிரி கெட்டியாக ஆரம்பிச்சிடுது. ஸோ இதுக்கு என்ன மெயின் ரீசன் அப்படின்னா நம்ம வந்து இந்த வெந்நீர் விடுறது தான் காரணம். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணாலுமே அந்த கோதுமை மாவுலன்னு அந்த ஒரு பச்சை வாசனை உங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கும். அது வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த வெந்நீர் விடுறோம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்லேயே நமக்கு வந்து இந்த அல்வா ரெடி ஆகிடும். இப்போ அல்வா வந்து நல்லா உங்களுக்கு கொதிக்கட்டும். ஸோ கேஸ் வந்து மீடியமாக வச்சுட்டு அடிக்கடி வந்து நெய் விட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இந்த 1.5 டம்ளர் நெய்யை வந்து டிவைட் பண்ணி நீங்கள் அப்பப்போ விட்டுக்கணும். நம்ம முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டோம். மிச்சர் கொடுத்தையும் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுண்டே வரும்போது கலரிண்டே வரும்போது தான் அல்வா வந்து உங்களுக்கு நல்லா கெட்டியாக வரும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கைக்கு என்னாச்சு, உங்களோட தம் ஃபிங்கருக்கு என்னாச்சு, ஏன் நீங்கள் ஒரு மாதிரி கலர்ற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ எக்ஸாக்டாக வந்து கண்டுபிடிச்சி கேட்டேன். இல்லை அம்மா கூட அந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாரோட கமெண்ட்ஸ் பார்த்துட்டு ஃபோன் பண்ணால் என்னாச்சு கைக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து நோட் பண்ணுறீங்கிறது இதுலேருந்தே தெரியாது. அவங்க எல்லாரோட ஒரு கன்சர்னுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பார்த்து ஒரு பொண்ணு எப்படி இருப்பாலோ அது மாதிரி தான் நீங்கள் வந்து என்னை ட்ரீட் பண்ணுறீங்க. அது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வெந்நீர் வந்து சூடு பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன். அது அப்படியே டக்குன்னு பாத்திரத்தை நான் வந்து தூக்கிட்டேன் ஞாபகம் இல்லாமல். அதனால் வந்து ஒரு 3 ஃபிங்கர் ஃபுல்லாக வந்து பழுத்துடுத்து. அதனால தான் அப்படி இருக்குது கை. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அல்வா வந்து ஆல்மோஸ்ட் ரெடியாக ஆரம்பிச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சு நிற்கிற முந்திரி பருப்பு, ஏலக்காய் பொடி, நெய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த நெய்யில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிச்சம் வச்சுருந்தேன். மிச்சம் எல்லாத்தையும் வந்து நான் நெய் விட்டு தான் கலரின்னு இருக்கேன். ஸோ கடைசியாக கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும். ஏன்னா நம்ம எவ்வளோ நெய் விட்டாலும் சூடாக இருக்கும்போது அல்வா வந்து ஃபுல்லாக இழுத்துன்றோம். அதனால் நீங்கள் வந்து கடைசியாக ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் மீதி இருக்கிற நெய்யை விட்டேல் அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அல்வா வந்து நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடுது. கிட்டத்தட்ட இது வந்து உங்களுக்கு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் இருந்தது. இந்த டைமில் நம்ம வந்து கேஸை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும். அல்வா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுது. இப்போ கடைசியாக மீதி இருக்கிற எல்லா நெய் வந்து விட்டுக்கலாம். இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் நெய்யில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நெய் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படி மாதிரி நீங்கள் எதாவது ஃபீல் பண்ணிடலாம். நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இல்லை நான் எடுத்துக்கக்கூடிய இந்த நெய் உங்களுக்கு நிறையா இருக்குன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் பொதுவாக அல்வாக்கெலாம் நீங்கள் வந்து நிறையா நெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும். நெய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். நல்லா சூப்பராக கெட்டியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கோதுமை அல்வா வந்து ரெடி ஆகிடுது. கலர்ஸ் எதுவும் சேர்க்காமல் நம்ம கேரமலைஸ் பண்ணி பண்ணும்போது அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு எடுத்து காமிச்சா அதை பாருங்கள், அப்படியே ஒரு மாதிரி மடிப்பாக விழணும் உங்களுக்கு அல்வா. அப்படி அதுதான் வந்து சரியான பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் நாள் இந்த கடாயிலே இருக்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா கெட்டியாகிடும். ஸோ ரொம்பவே சூப்பராக நம்மளோட கோதுமை அல்வா வந்து ரெடியாக எடுத்து நான் வந்து உங்களுக்கு இந்த இதில் இருக்கிறதுலேருந்து லைட்டாக எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். கையிலே ஒட்டாமல் இது மாதிரி உருட்டாக வரணும். இதுதான் வந்து கரெக்டான பதம் இந்த அல்வாவுக்கு. ஸோ நவராத்திரி 8வது நாளுக்கு நம்ம வந்து கோதுமை அல்வா தான் பண்ணினோம். இன்ஸ்டன்ட் அந்த கோதுமை வச்சு ஒரு அல்வா வந்து டக்குன்னு பண்ணிட்டோம். கண்டிப்பாக எல்லோரும் நவராத்திரி 8வது நாளுக்கு இந்த அல்வா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நவராத்திரி 8வது நாளுக்கு நைவேத்தியத்துக்கு சாதம் வந்து பார்த்தீங்கன்னா சம்பா சாதம் பண்ண போகிறோம். இந்த சம்பா சாதம் சிதம்பரம் நடராஜருக்கு பண்ணக்கூடிய ஒரு பிரசாதம் தான் இது. ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி. ஸோ இந்த சம்பா சாதம் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிளகு ஜீரகத்தை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டாச்சு. இது எக்ஸ்ட்ராவாக இருந்தால் நீங்கள் வந்து ரசத்துக்கெலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்போ தான் வந்து பொடியாக்கும். ரொம்ப கம்மியாக போட்டால் மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ண முடியாது. இது அப்படியே இருந்ததுன்னா நமக்கு டக்குன்னு ரசம் பண்ணணும் அப்படின்னா அதில் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 1 கப் அளவுக்கு சாதத்தை வந்து நல்லா உதிராக வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இதை வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். சூடான சாதத்தில் நம்ம இது மாதிரி நெய் விட்டு கலந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா உதிராக ஆகிடும். இந்த சம்பா சாதத்தை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து நெய்யும் நல்லெண்ணெயும் தான் யூஸ் பண்ணணும். இப்போது இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சூடான சாதத்தில் நம்ம வந்து உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா ஒத்தாப்பில் கலந்து வந்துடும். நம்ம வந்து மிளகு ஜீரக பொடி எக்ஸ்ட்ராவாக பண்ணுறதுனால நான் வந்து அதில் உப்பு சேர்க்கலை. அதனால தான் டேரெக்டாக சாதத்தில் வந்து சேர்த்துட்டுருக்கேன். கடைசியாக நம்ம வந்து உப்பு சேர்க்கும்போது அது அப்படியே மேலாப்பில் தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால சாதத்தில் முதல்ல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தாளித்து கொட்டுறதெல்லாம் போட்டு கலக்க போகிறோம். இப்போ உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து ஒரு கடாயில்
2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து விட்டுக்கலாம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து நல்லெண்ணெயில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயும் நெய்யும் உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நல்லெண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்துக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மிளகு ஜீரக பொடியும் வந்து சேர்த்துக்க போகிறோம். ஸோ நம்ம பொடி பண்ணி வச்சதையும் போட்டுட்டு கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இந்த மிளகு ஜீரக பொடியாக இருக்கிறதுனால டக்குன்னு வந்து உங்களுக்கு கருகி போயிடும். இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சாதத்தில் வந்து இது சேர்த்துக்கலாம். இந்த சம்பா சாதம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டி, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ குழந்தையெல்லாம் வந்து சாப்பிட மாட்டேங்கிறா சரி அப்படின்னா நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கவே இருக்காது. ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி இது. இப்போது நம்ம தாளித்து கொட்டினதோடு சேர்த்து இந்த சாதத்தை வந்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். அந்த மிளகு ஜீரக வாசனை, பெருங்காய வாசனையோட, நெய்யோட ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாதம். ஸோ இந்த மிளகு ஜீரக பொடியோடு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் வந்து நெய்யில் பொரிக்கிறத விட நல்லெண்ணெயில் இது மாதிரி தாளிப்பு போட்டுட்டு கடைசியாக நம்ம வந்து திருப்பி இன்னும் கொஞ்சம் நெய் விட்டால் தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ சாதத்தை வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுண்டாச்சு. ரொம்பவே சூப்பராக நம்மளோட மிளகு ஜீரக சாதம், அதாவது சம்பா சாதம் வந்து ரெடியாக எடுத்து. ஸோ நவராத்திரி 8வது நாளுக்கு நீங்கள் எல்லோரும் நான் சொல்லிக் கொடுத்த மாதிரியே இந்த சம்பா சாதத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கோ. அடுத்து நவராத்திரி 8வது நாளுக்கு சுண்டல் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைக்காராமணி சுண்டல் பண்ண போகிறோம். ஸோ வெள்ளைக்காராமணி சுண்டல் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் தான் பண்ண போகிறோம். எந்த ஒரு பொடியெலாம் எதுவும் சேர்க்காம சிம்பிளாக தான் நம்ம வந்து சுண்டல் பண்ண போகிறோம். அதுக்கு வெள்ளைக்காராமணியை நான் வந்து ஓவர் நைட் என்னென்னா ஊற வச்சு வச்சுட்டுருக்கேன். நீங்கள் சாயந்தரம் பண்ணுற மாதிரி இருந்தால் கார்த்தால் ஊற வச்சுக்கோங்க. தண்ணி வந்து ஒரு பக்கம் சூடாகின்னு இருக்குது. இப்போது ஊறின்னு இருக்கக்கூடிய இந்த வெள்ளைக்காராமணி வந்து சேர்த்துக்கலாம். பொதுவாக நீங்கள் வந்து சேப்பு காராமணியாக இருந்தாலும் சரி, வெள்ளைக்காராமணியாக இருந்தாலும் சரி, வேக வைக்கிறதுக்கான அந்த டைம் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஏன்னா இதில் வந்து குழஞ்சு போயிடும் டக்குன்னு உங்களுக்கு. நன்னா ஊறி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 1லேருந்து 2 விசில் விட்டுக்கலாம். இப்போ தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இது சின்ன குக்கர் அப்படிங்கிறதுனால நான் வந்து 2 விசில் விடுறேன். இது பெரிய குக்கராக இருந்ததுன்னா நீங்கள் வந்து 1 விசில் விட்டால் கூட போதும். அடுத்து சுண்டல் பண்ணுறதுக்காக கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் காரத்துக்காக ஒரு 2 மிளகாய்த்தல் சேர்த்துட்டுருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காய பொடியும் வந்து போட்டுருக்கோம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போது இதில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த வெள்ளை காராமணி வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வந்து முன்னாடியே உப்பு சேர்த்து பண்ணதுனால நான் வந்து திருப்பி உப்பு போடலை. இப்போ சுண்டலை வந்து நல்லா இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு கடைசியாக வந்து துருவின தேங்காய் வந்து 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்க போகிறோம். ஸோ தேங்காய்லாம் உங்களோட ஆப்ஷனல் தான், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. கறிப்பொடி போட்டோ இல்லை மசாலா அரைச்சிட்டு பண்ணுறது இதெல்லாம் வந்து நான் நிறைய காமிச்சதுனால இப்போ நான் வந்து உங்களுக்கு திருப்பியும் அது மாதிரி மெத்தடில் வந்து காமிக்கல. இந்த சுண்டலை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து இது மாதிரி சிம்பிளாக பண்ணும்போது உங்களுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா இது ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக நம்மளோட காராமணி சுண்டல் வந்து ரெடியாக எடுத்து. ஸோ நவராத்திரி 8வது நாளுக்கு நான் செஞ்சு காமிச்ச மாதிரியே இந்த கோதுமை மாவு அல்வா, சம்பா சாதம், காராமணி சுண்டல், இது 3 ரெசிபி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.